ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அடுத்த 15 கொஷின் பேப்பர் இதே கொஷின் பேப்பர்லேருந்து அடுத்த 15 கொஷின். ஸோ சூப்பரான கொஷின்ஸாக இருக்குது. அடுத்த மாதம் ஃபெப்ரவரியில் உங்களுக்கு இஎஸ்ஐசி, மார்ச்சில் உங்களுக்கு ஆர்ஆர்பி, ஏப்ரலில் உங்களுக்கு நார்செட் 8. இதை தவிர நிறைய எக்ஸாம்ஸ் வர இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு 15 கொஷினை வித் ஆன்சரோட பார்ப்போம், எக்ஸ்பிளனேஷனோட. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நேரோ மீடியன் ஸ்ட்ரிப்? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது நேரோ மீடியன் ஸ்ட்ரிப், அதாவது ஒரு குறுகலான ஒரு பாதை மாதிரி எது இருக்குது, தட் கனெக்ட்ஸ் த போத் செரிபெல்லம் ஹெமிஸ்பியர். ஸோ ரெண்டு செரிபெல்லம் ஹெமிஸ்பியரையும் கனெக்ட் பண்ணுற அந்த நேரோ மீடியன் ஸ்ட்ரிப்பு எது? ஸோ ரைட் ஆன்சர் ஓமிக்ஸ். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபால்க்ஸ் செரிபெல்லை, ஓமிக்ஸு, டெண்டோரியம் செரிபெல்லை, கார்பஸ் கல்லோசம். ஸோ இதில் ரைட்டான ஆன்சர் வேர்மிஸ். ரைட் ஆன்சர் 16க்கு வேர்மிஸ். தென் 17 வாட் டஸ் QID மீன்ஸ் இந்த மெடிக்கேஷன் சார்ட். ஸோ மெடிக்கேஷன் சார்ட்டில் QID அப்படின்னா என்ன? 6 times per day, 4 times per day, thrice per day, twice per day. ஸோ அப்போது இதை QID அப்படின்னா 4 times per day அப்படிங்கிறது தான் நம்ம QIDன்னு சொல்கிறோம். அப்போ த்ரைஸ் பர் டே அப்படின்னா நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம் மெடிக்கேஷன் ஷார்ட்டில். ட்வைஸ் அ டே அப்படின்னா என்னென்னு சொல்கிறோம், 6 times per day அப்படின்னு ஏதாவது இருந்ததுனாலும் நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிகிற ஆன்சரை சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்த கொஸ்டின், விச் ஆர்கன் ரிசீவ்ஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த கார்டியாக் அவுட்புட்? ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த பிளட் சப்ளை எதுக்கு போகுது? அதுதான் கார்டியாக் அவுட்புட்டு மேக்ஸிமம் எதுக்கு போகுது? கிட்னியா, ஹார்ட்டா, பிரெயினா, லிவரா? கிட்னியா, ஹார்ட்டா, பிரெயினா, லிவரானா அதிகமான கார்டியாக் அவுட்புட் போடுறது லிவர் தான். ஸோ அப்போது செகண்ட் மோஸ்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கார்டியாக் அவுட்புட் எதுக்கு போகுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு லிவர்னா, செகண்ட் எதுக்கு போகுது? தென் 19 தி அப்ளைடு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வாஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் இன் த இந்தியா. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு அப்ளைடு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் எப்போ லான்ச் பண்ணாங்க? 82, 62, 86, 56. ரைட்டான ஆன்சர் 62. நோட் பண்ணிக்கோங்க. 62ல் தான் உங்களுக்கு அப்ளைடு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்த கொஸ்டின், தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோன் இன் த செமன் இஸ் நோன் அஸ். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் செமனில் ஆப்சன்ஸாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் ஆலிகோஸ்பெர்மியா, எஸ்தினோஸ்பெர்மியா, ஏசூஸ்பெர்மியா, அஸ்பெர்மியா. ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் ஏசூஸ்பெர்மியா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏசூஸ்பெர்மியா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெர்மினாலஜி ஃபார் அப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோன் இன் த செமன். ஸோ அப்போது ஆலிகோஸ்பெர்மியானா என்ன, அஸ்தினோஸ்பெர்மியானா என்ன, ஏஸ்பெர்மியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்மலாக 1 ml எவ்வளோ ஸ்பெர்ம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? மேக்ஸிமம் நார்மல் அப்படின்னா எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது, ஹலூசினேஷன் அக்கர்ஸ் வைல் கெட்டிங் ஃப்ரம் த ஸ்லீப் இஸ் நோன் அஸ். ஸோ தூங்கி எந்திரிக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹலூசினேஷன் வருது அப்படின்னா அதை என்னென்னு சொல்கிறோம்? ஹலூசினேஷன் அக்கரிங் வைல் கெட்டிங் அப் ஃப்ரம் தி ஸ்லீப் இஸ் நோன் அஸ். அது என்னென்னு சொல்கிறோன்னா நிக்லிஸ்டிக்கா, ஹைப்போபாம்பிக்கா, பேனோராமிக்கா, தென் ஹிப்னோகாகிகா. ஸோ நிக்லிஸ்டிக் ஹலூசினேஷனா என்ன, ஹிப்னோபாம்பிக் ஹலூசினேஷனா என்ன, பேனோராமிக் ஹலூசினேஷனா என்ன, தென் ஹிப்னோகாகிக் ஹலூசினேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் ஹிப்னோபாம்பிக் ஹலூசினேஷன் வைல் கெட்டிங் அப் ஆஃப் ஸ்லீப். அப்போது உங்களுக்கு ஹலூசினேஷன் வருது அப்படின்னா அதை என்னென்னு சொல்கிறோம்? ஹிப்னோபாம்பிக் ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்தது, ஸ்பைக் வேவ்ஸ் இன் த இசிஜி. ஸோ இசிஜியில் ஸ்பைக் வேவ்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த பேஷண்ட்டுக்கு அது இருக்கும்? பேஷண்ட்ஸ் வித் டிஃபிப்ரிலேஷன், பேஸ்மேக்கர், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஏட்ரியல் ஃப்ளட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைக் வேவ்ஸ் இந்த இசிஜி. ஸோ இசிஜியில் ஸ்பைக் வேவ்ஸ் மாதிரி இருக்குன்னா அது யாருக்கு இருக்குன்னா பேஷண்ட் வித் பேஸ்மேக்கரோடு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இசிஜி இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுளில் போய்ட்டு ஸ்பைக் வேவ்ஸ் இந்த இசிஜி வித் பேஸ்மேக்கர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கிடைக்கும். அதை பார்த்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். ஸ்பைக் வேவ்ஸ் இந்த இசிஜி with patient with the
பேஸ் மேக்கர் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இசிஜியோட இமேஜ் வந்து உங்களுக்கு வரும். அதை பார்த்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இமேஜ் பேஸ்டு கொஷினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் அடுத்தது a curd like consistency seen on the urine heat coagulation test is graded as, அதாவது ஒரு curd தயிர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி ஹீட் coagulation டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா 4+ கிரேடட், அதாவது 3+ கிடையாது 4+ கிரேடட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 3+, 2+, 1+லாம் என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து மறக்காது. 4, which of the following disease characterized by the vasospasm, which of the following disease characterized by vasospasm causes constriction of the cutaneous vessels. எந்த டிசீஸில் வந்து வேசோஸ்பாசம் வந்து இருக்கும், அது வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த குட்டேனியஸ் நர்வை வந்து குட்டேஷனல் நர்வை வந்து உங்களுக்கு வந்து வெசல்ஸை வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும் அப்படின்னா ரெனால்ட்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு டெர்மினாலஜியாக ஒரு மீனிங் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, டெஃபினிஷன் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ரெனால்ட்ஸ் டிசீஸ்னால் என்ன, அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத. இதை தவிர பர்ஜர்ஸ் டிசீஸு, வேரிகோஸ் வெயின், தென் பிரின்ஸ்மெண்டல் ஆன்சைனா. ஸோ இது வந்து புதுசாக இருக்குது. பிரின்ஸ் மெட்டல் ஆன்சைனா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதை என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மற்றதையும் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது a hydrogen breath test is used to diagnose. ஹைட்ரஜன் பிரெத் டெஸ்ட்டை வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஹைட்ரஜன் பிரெத் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் பிரெத் டெஸ்ட் அப்போது ஃபினைல்கியூட்டனூரியா டெஸ்ட்டு, ஃபினைல்கியூட்டனூரியா, ஹைப்பர் டெலாரிசம், தென் ஆல்கப்டோனியூரியா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 6, மேட்ச் த ஃபாலோயிங்: டியூபர்குலோசிஸ், ஃபைலேரியா, மலேரியா, சிஃபிலிஸ். அப்போசிட்டில் ட்ரப்னிமா, பிளாஸ்மோடியம், மைக்கோபாக்டீரியம், உச்சேரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு ரைட்டான ஆன்சர். 1க்கு வந்து சி, டியூபர்குலோசிஸ்க்கு மைக்கோபாக்டீரியம் எல்லாத்துக்கும் தெரியும். 2க்கு வந்து டி, ஃபைலேரியாவுக்கு உச்சேரியா. தென் மலேரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3க்கு பி, பிளாஸ்மோடியம். சிஃபிலிஸ்க்கு வந்து ட்ரப்னிமா. ஸோ இதோட ஆர்கானிசம் நமக்கு கிடச்சிருச்சு. இதில் 4 ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ 3க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6க்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3. அடுத்தது தி இன்வாலண்ட்ரி அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் கிரைடிங் ஆஃப் த டீத். இன்வாலண்ட்ரி அவங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த பல்லை வந்து கிரைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டியூரிங் ஸ்லிப். அதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரூசிசம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரூசிசம் அப்போது சோம்னாம்புலிசம்னா என்ன, ஸ்லிப் ட்ரம்மர்னா என்ன, சோம்னா லோகை அப்படின்னா என்ன, அதை வந்து யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டெர்மினாலஜிஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். தென் சோம்னலோகை அப்படின்னா என்ன, சோம்னாம்புலிசம்னா என்ன, ஸ்லிப் ட்ரம்மர் அப்படின்னா என்ன. தென் 8, which of the following is the community based tuberculosis treatment? ஸோ எந்த கம்யூனிட்டி பேஸ்டு டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேர் strategy which combines the benefits of the supervised treatment and benefits of the community based care and support. ஸோ கீழே கொடுத்துருக்க அந்த கம்யூனிட்டி பேஸ்டு டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் கேரில் எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் த சூப்பர்வைஸ்டு ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்குது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி பேஸ்டு கேர் அண்ட் சப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் தான். இந்த டாட்ஸோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தென் which of the following surgeries is characterized by the, ஸோ எந்த ஃபாலோயிங் சர்ஜரி வந்து இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்கில் இருக்கும் என்னென்னா பை சர்ஜிக்கல் டிவிஷன் ஆஃப் த சர்ஜிக்கல் கஞ்சனட்டல் பேண்ட்ஸ். அந்த கஞ்சனட்டல் அந்த பேண்டை வந்து கட்டியிருக்கிறத வந்து அதை வந்து டிவைட் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பவல் இன் த கரெக்ட் பொசிஷன், அதை வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வைக்கிறத வந்து எந்த சர்ஜிக்கலில் வந்து பண்ணுறோம், எந்த சர்ஜரியில் பண்ணுறோம், அதை வந்து என்னென்னு சொன்னால் லேட்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னாங்க. லேட்ஸ் ப்ரொசீஜர் நோட் பண்ணிக்கோங்க. லேட்ஸ் ப்ரொசீஜர். இந்த மாதிரி புது டெர்மினாலஜிஸாக இருக்குது, புது வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் அலசி ஆராயணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அப்போ லேட்ஸ் ப்ரொசீஜரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஜிக்கல் டிவிஷன் ஆஃப் த கஞ்சனட்டல் பேண்ட்ஸ் அண்ட் பிளேஸ்டு பவல் இந்த கரெக்ட் பொசிஷனில் வைக்கிறாங்க. அப்போது ஸ்வென்சன் ப்ரொசீஜர், சோஸ் ப்ரொசீஜர், ஆண்டர்சன் ப்ரொசீஜரில் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நான் படிக்கும் போது இப்படி தான் படிப்பேன். ஒவ்வொன்றையும் ஏதாவது தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே போய் பார்த்துருவேன். ஸோ அப்படி தான் படிக்கணும். அட் வாட் ஏஜ்
டஸ் த anterior fontanelle ஆஃப் an infant க்ளோஸ். ஸோ எந்த ஏஜில் வந்து anterior fontanelle வந்து க்ளோஸ் ஆகும்? 18 months. அப்போ posterior fontanelle வந்து எப்போ க்ளோஸ் ஆகும்? அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஷின். ஸோ இந்த கொஷின்லாம் எப்படி இருந்தது, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இன்னும் எப்படியெல்லாம் படிக்க போகிறீங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். தேங்க்யூ. இது 252வது வீடியோ.